அவளே மாத்திக்கிட்டாடா அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு வந்து கோவம் வருது. இது என்ன அநியாயமா இருக்கு? எல்லாரும் அவருக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கணுமா? ஆனா இவர் மட்டும் மாறவே மாட்டாரா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? அண்ணே பேசாம நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ அந்த கடைக்கு மாட்டேன்னு சொல்லி அந்த கடையில போறத நிப்பாட்டிரு. நிப்பாட்டிட்டு வேற எங்கேயோ வேலைக்கு போ. உனக்கு காசு வரும்ல, கையில இருக்கும்ல. அத வச்சு அன்னைக்கு என்ன தேவையோ அத நீ வாங்கி குடு அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்டு, டேய் என்னடா நீ தப்பு தப்பா சொல்லிக் குடுத்துருக்க. நீ பேசாம இருடா. நீலாம் அதெல்லாம் ஒண்ணும் இதுங்க வேண்டாம்டா. டேய் நீ அப்பாட்ட கேட்குறடா. அதெல்லாம் ஒண்ணும் அது தப்பு இல்லடா. ஆனா அப்பா விட்டு கடையில விட்டு போடுங்கன்னா தப்பு பாரு. பாவம் அப்பா கடையிலேருந்து கஷ்டப்படுவாருன்னு. இப்படி சொல்றிய? அப்போ காசுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பழனி கேட்குறாங்க. இப்போ என்ன உனக்கு பேப்பர் தானே வேணும், ரூ. 300 தானே வேணும், ரூ. 300 நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சட்டை போட்டு எடுக்கிறாரு பழனி வந்துட்டு, கொடுக்குறீங்களே குடு எடு என்னடா தடவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து இல்லைல்ல உன்கிட்ட இருக்குல்ல காசு எல்லாத்தையும் உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்றீல்ல, அப்புறம் எப்படி உன் பையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பழனி சட்டையில் பார்த்து எடுத்துடுறாங்க. டேய் என்னங்கடா அது நான் ஸ்நாக்ஸ் வாங்குறக்கா வச்சுக்கேன்னு, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி நொறுக்கு தீனி வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேங்கிற குடும்பமா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறதுக்கு நல்ல விஷயம் தானே குடும்பமா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துறாங்க.